ஸோ இப்போது நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ மணி ஹெய்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி ஆஃப் 4 பார்ட்ஸ். ஃபோர் டிஃப்ரெண்ட் சீசன்ஸுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 13 எபிசோட்ஸ், செகண்ட் தேர்ட் ஃபோர்த்லேருந்து 8. ஸோ ஒரு ஜஸ்ட் ரீகேப் மாதிரி வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா தி பேங்க் ஆஃப் ஸ்பெயின். அது வந்து ஒரு குரூப்பு கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து கேப்டன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு ஒரு மெயின் கேரக்டர். ஸோ அந்த மெயின் கேரக்டர் வந்து டிசைன் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி பிளான் பண்ணுறது தான் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டுக்கப்புறம் அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஹாஸ்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, ஸோ அவர் ராபரி ஸ்டைல் ஸ்டோரிஸில் என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பார்ட்ஸ்லாம் அங்கே நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாக இப்படி தான் போகுது. டென்வருங்கிற கேரக்டருக்கு வந்து உள்ளே இருக்க ஹாஸ்டேஜஸ் கூடயே ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. இந்த மாதிரி ஸோ சில இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்ஸ்லாம் இருக்குது அதில். ஸோ இதே அப்படியே செகண்ட் சீசனில் கண்டினியூ ஆகும். தி சேம் பேங்க் ஆஃப் ஸ்பெயின். டோட்டலி ஐ திங்க் 102 ஹவர்ஸ் ப்ளஸ் அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறது தான். ஸோ ப்ரொஃபஸர் வந்து இஸ் லைக் ஹீனோ எவ்ரி திங்ஸ். என்ன பிளான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சுருப்பாரு. இப்போ பிளான் 1 பிளான் 2 அப்படின்னா எது இல்லைனாலும் வேறு டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வச்சுருப்பாரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டேலண்டடான ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து வேற ஒரு ரூமில் உட்காந்து டென் மாதிரி, அவருக்குன்னு ஒரு சின்ன டென் மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. அதில் உட்காந்து அவங்கள வந்து த்ரூ வாய்ஸ் கண்ட்ரோலர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாரு. இவங்க வந்து அவரோட கமாண்ட் படி வந்துக்கிறாங்க, சிசிடிவியில் பார்க்குறாரு. ஸோ இதுதான் இந்த ஹெய்ஸ்ட் ஃபுல்லாகவே நடக்கும், மணி ஹெய்ஸ்ட் ஃபுல்லாகவே. செகண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகும். செகண்ட் சீசன் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து ப்ரொஃபஸர், இன்னொன்று செகண்டரியாக பார்த்தீங்கன்னா பெர்லின் அப்படிங்கிற இன்னொருத்தர் காமிப்பாங்க. ஸோ அவரும் ரொம்ப டிமாண்டிங்காக ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் அவரோட கேரக்டர்ஸ். ஸோ செகண்ட் சீசன் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ அந்த ஹெய்ஸ்ட் முடிஞ்சு டனல் பில்ட் பண்ணி இந்த மணி எல்லாம் பிரிண்டட் மணி. ஸோ பேங்க் ஆஃப் ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா மணி பிரிண்ட் பண்ணுற இடம். ஸோ இவங்க வந்து வேற ஒரு இடத்துல போய் காசை கொள்ளையடிக்கிறத விட்டுட்டு மணி எங்கே பிரிண்ட் அடிக்கிறாங்களோ அங்கேயே போயிட்டு மணியை எடுத்துகிட்டு வர்றது தான் இவங்களோட கான்செப்ட். ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரியும் இருக்காது, எந்த ஒரு சோஷியல் காசுமே ஏற்படாத மாதிரி, யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்க ஒரு கான்செப்ட். ஸோ மணியை பிரிண்ட் பண்ணி அதெல்லாம் டனல் வழியாக வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இவங்களும் டனல் பிளாஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் செகண்ட் சீசன். ஸோ தேர்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஹெல்சிங்கி அண்ட் நைரோபி ஒன்றா இருப்பாங்க. அந்த மணியெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கு டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஹெல்சிங்கி, நைரோபி அண்ட் டென்வர் அண்ட் மோனிகா அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் அண்டு ரக்கல் மரியா. ஸோ தேர்ட் எபிசோட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியோவை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ரியோவை அரெஸ்ட் பண்ணதுனால ரியோவை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி சேம் பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்கு போயிட்டு அங்கே இருக்க கோல்டெல்லாம் எடுக்கலாம் இன்னும் அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு பிளான். அவருக்கும் டோக்கியோவுக்கும் பிரேக்கப் ஆகும். அதெல்லாம் அப்படியே அப்கமிங்கில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சீசனில் வரும். ஸோ தேர்ட் சீசன் அப்புறம் இந்த ஃபோர்த் பார்ட் அப்படின்னு மெயினான விஷயங்கள் இதுதான் தேர்ட் சீசனில் நடக்கிறது. ஸோ ஃபோர்த் பார்ட் வந்தீங்கன்னா நைரோபி வந்து இறந்து போகிறாங்க. ஸோ நைரோபி வந்து அந்த அலிசியா மேடம் வந்து ஸ்னைப்பர்ஸ் வச்சு பிளான் பண்ணி ஒரு சைல்டு வச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஜன்னல் வந்து பாருன்னு சொல்லுவோம். பார்க்கும்போது ஜஸ்ட் ஸ்னைப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மணி ஹெய்ஸ்டோட இப்போ வரையும் நடந்திருக்க நிலவரம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸை விட அட்வான்ஸாக போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஆனாலும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஸோ நம்ம என்னதான் வந்து மணி ஹெய்ஸ்டோ, பிரேக்கிங் பேட்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. இருந்தாலும் இதில் டாப்பில் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருக்குது. ஃபாதர் ஆஃப் வெப் சீரிஸ் அப்படின்னு சொன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஸோ அதுக்கடுத்து மணி ஹெய்ஸ்ட் இஸ் ட்ரைங் டு கமிங் அப். ஸோ இட்ஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள். ஸோ மணி ஹெய்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி நிறையா ரக்கட் சீன்ஸ் இருக்குது, ரொம்ப வயலன்ஸ் இருக்குது, வயலண்டான சீன்ஸ் இருக்குது அண்டு சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஆனாலும் வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அது நமக்கு ஒரு லூப் ஹோலாக தெரியும். நம்ம ஒரு ரிவ்யூவிங் மைண்டில் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அது லூப் ஹோல்ஸாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீசன் 1 வந்து ரக்கல் மரியாவோட அம்மா வந்து ப்ரொஃபஸருக்கு காஃபி கொடுக்குற சீனில் காஃபியில் வந்து சம்திங் ஒரு பாய்சன் கலந்துருப்பார். ஸோ அதை குடிக்கும் போது தட்டி விட்டுருவார். ஸோ அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும்.
அவங்க அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே சீன் அப்படியே போயிடும். ஏன் தட்டி விட்டீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சீனை சும்மா பாஸ் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில லாஜிக் லூப் ஹோல்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீசன் 4 நைரோபிக்கு வந்து புல்லட் உள்ளே போனதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் வந்து திடீர்னு வேற ஒரு டாக்டர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து இவங்களுக்கு டீச் பண்ணுறாரு எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கட் ஆகிடுது கால் கனெக்ஷன். அந்த டைமில் இவங்க எப்படி அந்த ஆப்ரேஷனை சமாளித்து ஸ்டிச்சஸ் பண்ணி நைரோபியை சேவ் பண்ணாங்க அப்படிங்கிறது அவ்வளோவா கரெக்டாக காட்டல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு கரெக்டாக காமிச்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. பட் என்னோட ஃபேவரட் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்டில் ஃபேவரட்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச நல்ல கேரக்டரைசேஷன் பண்ண ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அட்டியூரோ ரோமன் சொல்லலாம். ஸோ அட்டியூரோ ரோமன் பார்த்தீங்கன்னா அவரோட என்ட்ரி வேறு லெவல். மணி ஹெய்ஸ்ட் இப்போ இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனாலும் அவர் போயிட்டு மோனிகாவை பார்க்கணுன்றதுக்காக உள்ளே போய் விழுறாரு பார்த்தீங்களா அந்த ஷட்டருக்குள்ள. அதெல்லாம் இவரோட கேரக்டர் இன்னும் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எசன்ஸில் மெயின்டைன் பண்ண மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ யூ ஹாவ் டு வாட்ச் மணி ஹெய்ஸ்ட். பட் you can watch anything, but you have to avoid violence. You take the good things, but violence அதை பார்க்க உங்களுக்கு violence mindset கண்டிப்பாக வரும். ஸோ you have to watch and take good things alone, just ignore bad things. மணிஷ் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க from the starting of season 1, 2, 3, 4 and 1ல மெயின்டைன் பண்ண எபிசோட் குவாலிட்டி அண்ட் தி கண்டினியூட்டி அண்ட் நம்ம கனெக்டிவிட்டியை 3, 2, 3, 4ல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நமக்கு டவுட் இருந்தது. பட் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அவங்க மெயின்டைன் பண்ண விதம் வந்து வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக யூ ஹேவ் டு வாட்ச் இட். ரியோவை ரெஸ்கியூ பண்ணுற பிளான் வந்து இந்த பார்ட் 4ஓடே முடிகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வாட்ச் பண்ணும்போது நமக்கு தெரியுது. பட் மக்களோட வரவேற்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஸோ தே ஹவ் எக்ஸ்டெண்டட் டு more seasons and more episodes, which is very good thing. So finally the thing which I will be missing more is Nairobi and her nose, beautiful nose, big nose. So yeah, I hope everyone will be liking that. Everyone will be missing that. So வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ until then it's bye from Keerthi Vasan. Thank you.